அரசியல் ரீதியாக எம்ஜிஆரை கவிஞர் கண்ணதாசன் தாக்கி எழுதிக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் எம்ஜிஆர் படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனை புறக்கணிச்சுட்டு பாட்டு எழுத முடியாத மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ திரைக்கதை ஆசிரியர் வி.சி. குகநாதன் இன்னொரு கவிஞரை பற்றி எம்ஜிஆர்கிட்ட சொல்லி அவர் எழுதிய சில வரிகளையும் காட்டுறாரு. கண்ணதாசனுக்கு மாற்றா கவிஞர்களை தேடிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த கவிஞருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கவிஞரை வர சொல்றாரு. கையில் மஞ்சள் பையோட சாதாரணமாக வந்த அந்த கவிஞர் முதல் சந்திப்பிலேயே எம்ஜிஆர் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை எழுதி கொடுக்குறாரு. எம்ஜிஆர் ஆச்சரியப்படுத்திய அந்த பாடல் என்ன, இந்த கவிஞர் யாரு, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1967 ஆண்டு தேர்தல் முடியுது. திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிருது. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகிறாரு. கவிஞர் கண்ணதாசனும் எம்ஜிஆரும் அரசியலில் எதிரெதிர் இடத்துக்கு போயிடுறாங்க, இரு துருவங்கள் ஆகிறாங்க. அப்போ கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆரை கடுமையாக தாக்கி எழுத ஆரம்பிக்கிறார். இது ஒரு பக்கம் எம்ஜிஆருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் எம்ஜிஆர் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனினுடைய பாடல்களை புறக்கணிக்க முடியல. இப்போ அவர்கிட்ட தான் போய் பாடல் எழுதி வாங்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 1967 வருஷத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை கதாநாயகனாக வச்சு புதிய பூமி அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 பாடல்களை வந்து கவிஞர் கண்ணதாசன்ட்ட தான் எழுதி வாங்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை, அந்த பாடலை கவிஞர் எழுதுறாரு. அதே மாதிரி சின்ன வலை முகம் சிவந்த வலை, அந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதுறாரு. இப்படி 2-3 பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது இப்போ எம்ஜிஆருக்கான கொள்கை பாடல் அப்படிங்கிறது அந்த படத்துக்குள்ளே வருது. இந்த பாடல் எப்படி நம்ம கவிஞர் கண்ணதாசன் விஷயம் எழுத முடியும்? ஏன்னா 2 பேரும் அரசியலில் வெவ்வேறு கொள்கைகளுக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து வேற யாராவது ஒரு கவிஞரை வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கும் போது இந்த படத்துடைய திரைக்கதை ஆசிரியர் வி.சி. குகநாதன் வந்து இன்னொரு கவிஞரை பற்றி எம்ஜிஆருக்கு அதில் ஒரு விஷயத்தை போடுறாரு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச கவிஞர் ஒருத்தர் பூவை செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் யாருன்னு கேட்குறாரு. அதானே இப்போ இந்த கந்தன் கருணை படத்தில் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அந்த பாட்டு எழுதினார்ல, அவர் தான் அப்படின்னு இருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் என்ன நினைச்சிட்டாருன்னா அவர் பக்தி பாட்டு முருகன் பாட்டெல்லாம் எழுதுகிற கவிஞராக இருப்பார் போல இருக்கே, கொள்கை பாடல் அவருக்கு சரியாக வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது பூவை செங்குட்டுவன் அவர்கள் திராவிட இயக்கத்து கருத்துக்களை உள்வாங்கி எழுதக்கூடியவராக இருந்தாலும் அது வந்து அந்த பாடல் ரொம்ப வந்து கொஞ்சம் புகழ் பெற்றதுனால அவர் பக்தி கவிஞராக தான் அறியப்பட்டார். அதனால தான் எம்ஜிஆர் அப்படி கேட்குறாரு. இன்னும் இவர் சொல்லியிருக்காரு, இல்லைனா அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அப்படி நினச்சிக்கிறாங்க. அவர் அடிப்படையில் பெரியார் அண்ணாவினுடைய கருத்துக்களை உள்வாங்கின திராவிட இயக்கத்து தொண்டர் தான். நிறைய விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் செழுமையாக உள்ள மாதிரியான பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. நான் அவர் எழுதின 2 வரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரி சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே எம்ஜிஆருக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம். அது என்ன வரின்னா, பாலுக்கு பிள்ளை அழுகின்ற போது பாலான கல்லுக்கு பாலாபிஷேகமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல புரட்சிகரமாக அந்த கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஒரு 4-5 வரி சொல்கிறார். இது கேட்டோன்னே எம்ஜிஆர் வந்து உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆகிறார். அப்படியா, பரவாயில்லையே, நம்மளுடைய கருத்துக்களை உள்வாங்கி நல்லா எழுதுவார் போல இருக்கே. சரி, அப்போ நீங்கள் வர சொல்லுங்கள், அவர்கிட்ட வந்து சிச்சுவேஷனை சொல்லி ஒரு பாட்டு எழுதி வந்து தர சொல்லுவோம், நல்லா இருந்தால் அவரே வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது அடுத்த நாள் கம்போசிங்க்கு வர சொல்லிடுறாங்க. இப்போ கம்போசிங்கு இந்த மாதிரி ஒரு கவிஞர் வர போகிறாரு அப்படின்னா படோடபமாக பிரம்மாண்டமாக வருவார்னு பார்த்தா அவர் கையில் ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு ரொம்ப எளிமையாக போயிருக்காரு இந்த கவிஞர் யார், பூவை செங்குட்டுவன் அவர்கள். ஆனால் கம்போசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இல்லை. எம்எஸ்வி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இந்த பாடலை வாங்கி வைக்க சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பூவை செங்குட்டுவனை வந்து ரிசீவ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதாவது நல்ல கருத்துக்கள் தத்துவங்கள்லாம் வரணும், எம்ஜிஆருக்கான கொள்கை பாடலாகவும் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம், இன்றைக்கி போய் நல்லா யோசித்து ஒரு பாட்டு ஒன்று எழுதி நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வாங்க, இந்த பாடலை நம்ம வந்து எம்ஜிஆர் கிட்ட காட்டுவோம், எம்ஜிஆருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ எப்படியாவது எம்ஜிஆருடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஒட்டுமொத்த கவியாற்றலையும் கொட்டி, அதாவது எம்ஜிஆருடைய அந்த கொள்கைகளை எல்லாம் உள்வாங்கி ஒரு அழகான பாடலை அன்னைக்கு இரவுக்குள்ளே எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து இந்த கவிஞர் பூவை செங்குட்டுவன் எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட கொடுக்குறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் புது கவிஞர் ஏனாதானோ எழுதியிருப்பார் அப்படிங்கிற அவர் யோசிக்க மாட்டார். ஏன்னா பட்டுக்கோட்டையோட அவருக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அவர் வாங்கி என்ன எழுதியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பாடல் இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இப்போ எம்ஜிஆர் கிட்ட வந்து அந்த முடிவு கேட்டு காத்திருக்காம நான் பல்லவிக்கு போய் நான் டியூன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கூட மாற்ற சொல்லாமல் அச்சு பிசகாமல் அந்த பல்லவிக்கு வந்து அழகாக வந்து டியூன் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாரு, இதை மட்டும் நம்ம எம்ஜிஆர்ட்ட நாளைக்கு காமிப்போம், அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இரவு முழுக்க முத நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அப்படியே வயிற்றில் நெருப்பு கட்டின மாதிரி இருக்குது. எம்ஜிஆர் வந்து நாளைக்கு வந்து பாடலை வந்து பிடிக்குதுன்னு சொல்கிறாரா இல்லைன்னு சொல்கிறாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த கவிஞர். பாடலை எழுதுனா பூவை செங்குட்டுவன். அடுத்த நாள் காலையில் எம்ஜிஆர் வந்தோன்னே இந்த பாடலை வந்து காமிக்கிறாங்க. பாடலை பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கு ஆச்சரியம். ஏன்னா பல நாள் தன்னோடு பழகி தன்னுடைய கொள்கைகளெல்லாம் உள்வாங்கின கவிஞர் வாலி எழுதின ஒரு பாடல் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு ஆச்சரியம்.
ஏன்னா இவ்வளோ திறமையான கவிஞராக இருக்காரு, இத்தனை நாள் நம்ம இவரை பயன்படுத்தாமலே போயிட்டோமே, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இவர் தான் கவிஞர், இந்த பாடலே இந்த சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது இந்த கவிஞர் 10 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பூவை செங்குட்டுவன் சினிமாவில் பாடல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆரை சந்திக்க முடியல. ஆனால் தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே தன்னுடைய பாடல் மூலமாக எம்ஜிஆரை ஆச்சரியப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேர் அறிஞர் காட்டும் பாதை அப்படிங்கிற பாடல். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. எம்ஜிஆர் இப்படி அவர் எழுதின பல்லவியை ஓகே பண்ணிட்டாரு. ஆனால் சரணங்களுக்கெல்லாம் நல்ல டியூன் கொடுத்து அவரை மறுபடியும் எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் மறுபடியும் பூவை செங்குட்டுவனை சந்தித்து சொல்கிறாரு, உங்கள் பாடலை எம்ஜிஆர் வந்து ஓகே பண்ணிட்டாரு, இப்போ பல்லவியை வந்து நம்ம வந்து மாற்றாமல் அதுக்கு வந்து நம்ம டியூன் பண்ணிட்டோம், ஆனால் சரணங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மெட்டு கொடுக்குறேன், டியூன் கொடுக்குறேன், அதுக்கு உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பூவை செங்குட்டுவன் அவர்கள் இந்த விஷயத்தை அதுக்கு முன்னாடி சினிமாவில் வந்து செஞ்சதில்லை. நாடகங்களுக்கு வந்து பாடல் எழுதியிருக்காரு. ஆனால் டியூனுக்கு வந்து சினிமாவில் வந்து அவர் எழுதி பழக்கப்பட்டவர் இல்லை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டுக்கு வார்த்தைகளை வந்து மிகச்சரியாக போடும் ஆற்றல் வந்து அவருக்கு வந்து இயல்பாகவே இருந்தது. அதனால வந்து ஒத்துக்கிறாரு. சரி, சரணத்துக்கு நீங்கள் டியூன் கொடுக்குறீங்களா, சரிங்க, நான் அதுக்கே எழுதுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் அவர் வாட்டுக்கு அந்த சரணத்துக்கான டியூனை வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தானா நானா தானன நானா தானன நானா நானா தனனா தனனா தானன நானா தனனா நானா நானா அப்படின்னு இப்படி வாட்டுக்கு வாசிச்சுக்கிட்டே போகிறாரு. சரணத்துக்கான 4 வரிகளுக்குமான பாடலை. இவர் அதை கவனிப்பார், 2-3 தடவை அதை கேட்டு எழுதுறதுக்கு சிரமப்படுவார் அப்படின்னு பார்த்தா பூவை செங்குட்டுவன் வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் டியூனை வாசித்து முடித்தோன்னே, நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், வேணா நான் 2-3 தடவை கூட வாசிக்கிறேன், நல்ல டியூனை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி யோசித்து வார்த்தைகளை போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கீழே குனிஞ்சு எழுதிக்கிட்டு இருந்த பூவை செங்குட்டுவன் அவர்கள் பாடலை வந்து கொடுத்துட்றாரு. 4 வரி சரணம் எழுதி கொடுத்துட்றாரு. ஆனால் எம்.எஸ். விஸ்வநாதன் என்ன அதுக்குள்ளே எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, நீங்கள் டியூன் வாசிச்சிங்க இல்லையா, அந்த அளவுக்கு நான் கரெக்டாக எழுதியிருக்கேனான்னு பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. எம்.எஸ். விஸ்வநாதனுக்கே ஆச்சரியம். ஏன்னா முதல் தடவை இப்போ தான் அவர் வந்து டியூனுக்கு பாட்டு எழுதுறாரு, இவ்வளோ சீக்கிரமாக எப்படி எழுதினார், சரி என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு வாங்கி பார்த்தா அந்த டியூனுக்கு கொஞ்சம் கூட மாறாமல் அச்சு பிசகாமல் அற்புதமாக வந்து வரிகளை வந்து போட்டிருக்காரு. பூவை செங்குட்டுவன் என்ன வார்த்தைகள் போகிறார் அப்படின்னா, காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எங்கள் சேவை, இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், எங்கே இதயம் அங்கே வாழும், அன்பே என்னை ஆளும் அப்படின்னு அழகாக வந்து வார்த்தைகளை வந்து போட்டிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை கொஞ்சம் பரவசப்படுத்துகிறது. அப்படியே மெய்மறந்து போய் அவர் எழுதின அந்த 4 வரிகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பூவை செங்குட்டுவன் அவர்கள் கேட்டிருக்காரு. உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்னாராம், இல்லை அளவுக்கு எழுதுனேன்னு சொன்னீங்க, ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்களே, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனம் திறந்து பாராட்டி இருக்கிறார். சினிமாவில் பாடல் எழுதுறதுக்கும் எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்கும் 10 ஆண்டுகள் காத்திருந்தாலும் முதல் சந்திப்பிலேயே எம்ஜிஆரையும் மிகச்சிறந்த இசையமைப்பாளரான எம்.எஸ். விஸ்வநாதனையும் தன்னுடைய பாடல் மூலமாக ஆச்சரியப்படுத்தியவர் தான் கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள். இதற்கு பிறகு எம்ஜிஆர் பூவை செங்குட்டுவன் அப்படிங்கிற வெற்றி கூட்டணியில் பல பாடல்கள் வந்தது. இவர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர், கடவுள் மறுப்பு கொள்கைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் பல பக்தி பாடல்களையும் எழுதிய ஒரு பெருமைக்குரியவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழ் மொழிக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான பூவை செங்குட்டுவன் அவர்கள் பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.